கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் தேவ ஆலோசனை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய ஊழியக்காரன் தேவ ஆலோசனை என்கிற நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இயேசப்பா நல்லவர். வேதத்திலிருந்து அவர் உங்களோடு கூட பேசி உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு தேவ ஆலோசனைக்காக நாம் தெரிந்து கொண்ட வேத பகுதி எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 18வது அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள். கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம்: நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன். இதோ அவன் திரிகையினாலே வனைந்து கொண்டிருந்தான். குயவன் வனைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வரைந்தான். அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகிய அவர்: இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறதைப் போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். இன்றைய தேவ ஆலோசனையின் தலைப்பு: கெட்டுப்போனதையும் நல்லதாக மாற்றுவார். கெட்டுப்போனதையும் நல்லதாக மாற்றுவார். எரேமியா தீர்க்கதரிசி கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு நாள் எரேமியாவை குயவன் வீட்டிற்கு நேராக நடத்துகிறார். அங்கே போகும்போது குயவன் தன்னுடைய கையிலே ஒரு பாத்திரத்தை வரைந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறார். அந்த பாத்திரம் வரைந்து கொண்டிருக்கும் பொழுது கெட்டு போகிறது. குயவன் நினைக்கிற அளவுக்கு அந்த பாத்திரம் வராமல் அதன் வடிவம் மாறிப்போகிறது. உடனே அதை மறுபடியும் அந்த மண்ணை சரியாக பிசைந்து உள்ளே வைத்து அவர் எந்த ரூபத்திலே கொண்டு வர நினைத்தாரோ அந்த ரூபத்திலே அதை கொண்டு வருகிறார். அப்பொழுது ஆவியானவர் எரேமியாட்ட பேசுகிறார். இதே போல தான் இஸ்ரவேல் வீட்டார் என் கையிலே குயவன் கையில் இருக்கிற களிமண்ணை போல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்றுக்கும் உதவாமல் போகிறதையும் அது உதவுகிறதாக நல்லதாய் மாற்றுகிற ஒரு சக்தி என்னிடத்தில் இருக்கிறது என்பதை ஆண்டவர் இங்கே தெளிவுபடுத்துகிறார். இந்த பூமியிலே நாம் வாழும் பொழுது சில நேரங்களில் தேவனை விட்டு தூரமாய் போய் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாதவர்களாக கெட்டுப்போனவர்களாய் மாறிவிடுகிறார்கள். ஆனால் ஒன்று, தேவனுடைய கரத்தில் மறுபடியும் நம்மை ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவர் வனைந்து புதிய சிருஷ்டியாய் மாற்றி விடுகிறார். ஒரு புது ரூபத்திலே அவர் கொண்டு வந்து விடுகிறார். இளைய குமாரன் தகப்பனை விட்டு தூரமாய் போய் கெட்டு போய்விட்டான். அவன் தகப்பனிடத்தில் வந்த பொழுது அவனை மறுபடியும் பழைய நிலைக்கு தகப்பன் கொண்டு வந்து விட்டார். புதிய வஸ்திரம், கையிலே மோதிரம், காலிலே பாதரட்சை எல்லாவற்றையும் அவனுக்கு கொடுத்து என்னுடைய மகன்தான் அவன் என்பதை எல்லாரும் பார்க்கத்தக்கதாக அவனை ஒரு புதிய சிருஷ்டியாய் கெட்டுப்போன அவனை தேவன் மாற்றினார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். சில வேளையில் தேவன் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிற நேரத்தில் நீங்கள் அந்த உருவாக்குகிற அந்த இதற்கு நேராக வராமல் வழுகி போய் தூரத்திலே போய் உதவாத ஒரு பாத்திரமாக இருந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். உங்களை கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிங்க. அவர் உங்களை வனைந்து ஒரு நல்ல கனமுள்ள பாத்திரமாய் மாற்றுவார். அவரால் மட்டும்தான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் கெட்டுப்போன நம்மை ஒரு புதிய சிருஷ்டியாய் மாற்ற முடியும்.
சகையுடைய குடும்பத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சந்திக்கும்போது சொல்கிறாரு, இழந்து போனதை ரட்சிக்க தேவகுமாரன் இந்த பூமியிலே வந்தார். இழந்து போனதை ரட்சிப்பதற்கு, கெட்டு போனதை ரட்சிப்பதற்கு வந்தார் என்று சொல்லுகிறார். நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் பொழுது கூட யாத்ராம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 22 25 வசனங்கள் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, மாரா என்கிற இடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் வரும்போது தண்ணீர் கெட்டு போய் கசந்திருந்தது. ரொம்ப தண்ணீர் தாகமாக இருக்கிறாங்க, வனாந்தரத்தில் தண்ணியே கிடைக்கல. அந்த நேரத்தில் கிடைக்கிற தண்ணி குடிக்கிறதுக்கு பிரயோஜனம் இல்லாமல் கெட்டு போய் கசந்து போயிருந்தது. உடனே ஆண்டவர் அந்த கெட்டுப்போன கசந்து போன தண்ணீரை அப்படி விடலை. ஆண்டவர் மோசேட்ட ஒரு மரத்தை காண்பிக்கிறார். இந்த மரத்தை எடுத்து அந்த தண்ணீரில் போடு, அந்த தண்ணீர் மதுரமாய் மாறும். மோசே உடனே அந்த வார்த்தை கீழ்ப்படிந்து ஆண்டவர் காண்பித்த மரத்தை எடுத்து தண்ணீரில் போட்ட பொழுது அது நல்ல தித்திப்பான மதுரமான குடிப்பதற்கேற்ற தண்ணியாய் மாறிட்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அதைத்தான் நமக்காய் செய்தார். கெட்டுப்போன நம்மை தித்திப்பாய் மாற்றுவதற்கு, மதுரமாய் மாற்றுவதற்கு அந்த சிலுவை மரத்திலே அவர் தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறார். தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். அந்த இரத்தம், அவர் சிலுவையில் அந்த மரத்திலே சிந்தின இரத்தம், அந்த மரத்துண்டின் மூலமாய் அதன் வழியாக நமக்கு மீட்பு, நமக்கு ரட்சிப்பு, நம்முடைய வாழ்க்கை மதுரமாய் மாறுகிறது. பார்த்தீங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கெட்டுப்போன நம்மை புதிய சிருஷ்டியாய் மாற்றுவதற்கு தான் சிலுவைக்கு போனார். அது மட்டுமல்ல, 2 ராஜாக்கள் புஸ்தகம் 4ஆவது அதிகாரம் 39 41 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, அன்றைக்கு பாருங்கள், அந்த எலிசாவுடைய நாட்களில் கூழ் காய்க்குவதற்காக கீரைகளை பறிக்க சென்று அதை கொண்டு வந்து கூழ் காய்க்கிறாங்க. அது பானையில் போட்டு அதை சமைச்சு ஒரு கூழாக காய்க்கிறாங்க, அந்த நாள் வழக்கத்தின்படி சாப்பிடுது. ஆனால் பேய் கும்மட்டி கொடியை கண்டு அதன் காய்களை மடி நிறைய அறுத்து கொண்டு வந்தாங்களாம். அப்படின்னு அந்த காட்டில் ஏதோ காய்கள் கொடியில் இருந்துச்சு, அது சமையலுக்கு நல்லா இருக்கும், சாப்பிட்லான்னு சொல்லி கொண்டு வந்து அந்த கூழில் போட்டு வேக வச்சு அதை சாப்பிட ஆரம்பித்தா அது ரொம்ப கசந்து போய் அந்த பானையில் சாவு இருக்கிறது என்று சொல்லி எல்லாரும் சத்தம் போடுறாங்க. அந்த நேரத்தில் எலிசா கொஞ்சம் மாவை கொண்டு வர சொல்லி அந்த மாவை அதில் போட்டு அந்த தோசத்தை தீத்தார். அப்படின்னா அந்த பேய் கொமட்டி காயுடைய விஷத்தன்மையை கொஞ்சம் மாவை எடுத்து அதில் போட்டு அதை அந்த கசப்பு தன்மையை விஷத்தன்மையை மாற்றிட்டாராம். பார்த்தீங்களா? கெட்டுப்போனதை உடனே மாற்றுவதற்கு தேவ ஊழியர் வழியாய் பேசி கிரியை செய்கிறார். அது மட்டுமல்ல, 2 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 2ஆவது அதிகாரம் 19 முதல் 22 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தாலும், அதே எலிசா நாட்களில் ஒரு குறிப்பிட்ட பட்டணத்தில் தன் ஜனங்கள் குடியிருக்கும்படிக்கு அங்கே முயற்சி பண்ணுறாங்க. அந்த பட்டணம் குடியிருப்புக்கு ஏற்றதாக இருக்குது, நல்லதாக இருக்குது, நிலம் பாலாக இருக்குது. ஏன்னா அது இருக்கிற தண்ணீர் மிகவும் மோசமாக இருந்துச்சு. அதனால் அந்த தண்ணி மோசமாக இருந்தனால அங்கே குடியிருப்பதற்கு சூழ்நிலை மிகவும் கஷ்டம். உடனே எலிசா என்ன பண்ணார் தெரியுமா? உப்பை கொண்டு வர சொல்லி அந்த நீரூற்றில் போட்டு அந்த தண்ணியை மதுரமாக மாற்றுறாரு. அந்த கெட்டுப்போன தண்ணியை மதுரமாக மாற செய்கிறார். இப்போ அந்த தண்ணி அங்கே செழிப்பாக மாறிச்சுது. தேவ பிள்ளைகளே, இதெல்லாம் நமக்கு எதை குறிக்கிறது? கெட்டு போனதை, அழிந்து போனதை அப்படியே தேவன் விடுகிறதல்ல. தேவன் அப்படி விடுகிற தேவன் அல்ல. அவர் அதை மாற்றி அமைக்கிறார். இந்த பூமி கெட்டு போய் இருக்கிறது, சீர்கெட்டு இருக்கிறது. மக்கள் ஏனோ தானோன்னு போயிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு டெக்னாலஜி, விஞ்ஞானம் வளர்ந்த காலகட்டத்தில் இந்த இளைய சமுதாயங்கள் ஏனோ தானோ என்று அதிலே போய் சிக்கி தங்கள் வாழ்க்கை சின்ன பின்னமாக்குகிறது. முடிவு பரிதாபம். நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, வாழ பிடிக்கவில்லை, தற்கொலையை நோக்கி ஓடுகிறார்கள். எதிர்காலத்தை குறித்து ஒரு கேள்விக்குறி அவர்களை தாக்கி விடுகிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்தால் அவர்களை மறுபடியும்
ஒரு நல்ல பாத்திரமாக, ஒரு கனமுள்ள பாத்திரமாக மாற்றுகிறார். ஆண்டவர் நினைக்கிறபடி வடிவமைக்கிறார். நாம் ஆசீர்வதிக்கப்பட்டலாய் மாறுவதற்கு ஏற்றபடி கிரியை செய்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நான் கெட்டு போயிட்டேன், இனி எனக்கு வாழ வழியே தெரியலை, வாழ்வா சாவா என்று போராடி கொண்டிருக்கிறேன் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ இயேசப்பட்ட வாருங்க. உங்களை அந்த குயவன் ஒரு பாத்திரத்தை வணையும் பொழுது கெட்டுப்போனதை மறுபடியும் புதிதாய் வரைந்ததைப் போல உங்களை வணைந்து இந்த பூமிக்கு ஆசீர்வாதமாக வைப்பார். நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். அதை இயேசப்பாவனால் செய்ய முடியும். ஒப்புக்கொடுங்க. ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். நீர் பேசின வார்த்தைக்காக நன்றி. கெட்டுப்போனதையும் நல்லதாக மாற்றியிருங்கள் தெய்வமே. நீர் குயவனாய் இருக்கிறேன். யாரெல்லாம் எங்கள் வாழ்க்கை அழிந்து போய்விட்டது, இனி எங்களுக்கு வாழ்க்கை இல்லை, எங்கள் வாழ்க்கையெல்லாம் நாங்கள் நாசம் பண்ணிவிட்டோம், எங்கள் இளம் வயதையெல்லாம் நாங்கள் தேவையில்லாமல் அதாவது அழித்து போட்டுட்டோம், இனி என்ன செய்வதென்று யார் கலங்கி கொண்டிருக்கிறாங்களோ இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. ஒரு புதிய சிருஷ்டியாய் மாற்றும், ஒரு புதிய பாத்திரமாய் வணைந்து இந்த பூமிக்கு இவர்களை உப்பாய் வெளிச்சமாய் வைக்கும்படியாய் உம்முடைய ஊழியக்காரன் ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்கிறேன். நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.